தலைவர் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் 234 தொகுதிகளிலே வேட்பாளர் நிற்பாத அளவுக்கு அவர்களுக்கு தெம்பு இருக்கிறதா? நாங்களாக தான் எங்களால் தான் யாரும் ஆட்சி அமைக்க முடியும், நாங்கள் ஆதரித்தால்தான் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் 234 தொகுதிகளிலே போட்டியிடுவதற்கு உங்களுக்கு வேட்பாளர் இருக்கிறார்களா? நாங்கள் வெளிச்சமான தலைவர், நாங்கள் புதிய வரலாறு என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கள போராடி இருக்கிறார்களா? ஒரு தொகுதியிலே வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கிறார்களா? போக்கஸ் அரசியலை வைத்து சில பேர் சித்து விளையாடுகிறார்கள், சந்து போக்கிலே சிந்து விளையாடுகிறார்கள். அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. களம், தேர்தல் களம் அது அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் தான், எடப்பாடியாருக்கும் ஸ்டாலினுக்கும் தான். இருவர் தான் களத்தில் இருக்கக்கூடியவர்கள். வெல்ல போகின்றவர் எடப்பாடியார் முதலமைச்சர், அடுத்தடுத்து வரப்போவர் ஸ்டாலின். இதுதான் நடக்கும். இதுதான் இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் தமிழ்நாட்டுடைய நடைமுறை. இதுதான் இருக்கும். குறுக்குச்சால் ஓட்டி யாரும் வர முடியாது. யார் வந்தாலும் கூட்டம் விடுவார்கள், யார் வந்தாலும் பார்ப்பதற்கு ஆட்கள் வருவார்கள். திரையிலே பார்த்தவர்களை நேரில் பார்க்க ஆசைப்படுவார்கள். அதெல்லாம் வாக்குக்காக வாழ்வு சொன்னால் அதற்குரிய வாய்ப்புகளே கம்மி. ஆகவே எதை பற்றி கவலைப்பட வேண்டாம்.